Mark the numbers 4, -3, -6, -1, -5 on the number line. So first நம்ம number line போட்டுக்கலாம். ஓகேவா, ஒரு நம்பர் லைன் போட்டாச்சு. ஸோ நம்பர் லைன் போட்டோம்னே நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நமக்கு எது மேக்ஸிமம் 4 இருக்கு, இந்த பக்கம் -5 இருக்கு. அப்போ நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம், 0 நோட் பண்ணிக்கலாம். சரியா, இங்க 0 நோட் பண்ணிக்கிட்டு 0க்கு ரைட் சைட்ல என்ன நம்பர் போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு பாசிட்டிவ் நம்பர் நோட் பண்ணும். இதே 0க்கு லெஃப்ட் சைட்ல என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் -1, -2, -3, -4, -5, -6 அப்படின்னு நோட் பண்ணணும். ஸோ என்னென்னலாம் தப்பு, வாட் ஆர் த ராங்ஸ் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இந்த இடத்துல பாத்தீங்களா -1 போட்டிருக்கீங்களா, -1 போட்டுட்டு இந்த இடத்துல -3, இந்த இடத்துல -4 அப்படின்னு போடக்கூடாது. நம்பர் எப்படி இருக்கணும், கண்டினியூஸா இருக்கணும். அது ஒண்ணு, அந்த மாதிரி ஒண்ணு தப்பு பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு பாக்ஸ் விட்டுட்டு, இப்போ இங்க 0 நோட் பண்றீங்க, இங்க வந்து 1 நோட் பண்றீங்க, இங்க 2 போட்டுட்டு இதை விட்டுட்டு இங்க 3 போடலாம், அப்படி போடக்கூடாது. கரெக்டா இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும், கரெக்டா இருக்கணும். ஒரு யூனிட்னா ஒரு டிஸ்டன்ஸ் கரெக்டா இருக்கணும். இங்க இடம் பத்தல, அதனால நான் இங்க போட்டுட்டு இங்க -1 போட்டுக்கிறேன், அப்படிலாம் போடக்கூடாது. 0க்கு பக்கத்துல இருக்கிற லைன் இந்த டிஸ்டன்ஸ்ல என்னவா இருக்கணும், நெக்ஸ்ட் நம்ம நோட் பண்ணிடணும். சோ இந்த மாதிரி ராங் நம்ம பண்ணக்கூடாது நம்பர் லைன்ல. சரியா, இப்போ மார்க் த நம்பர்ஸ் 4 எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் 4. ஓகே, 4 நோட் பண்ணியாச்சு. அப்புறம் -3 எங்க நோட் பண்ணோம், இது வந்து தனித்தனி கொஸ்டினா கேட்டிருந்தாங்கன்னா தனித்தனியா நோட் பண்ணலாம். ஒரே கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஒரே கொஸ்டின் நோட் பண்ணிடலாம். -3, இங்க 6 + 6, இங்க -1, இங்க என்னது -5. ஓகே,